ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி ரிப்பப்ளிக் டேங்க. இன்றைக்கி நம்ம நேஷ்னல் ஃப்ளாகில் நமக்கு எப்படி ட்ரை கலர் இருக்கோ அந்த மாதிரி நம்மளும் இன்றைக்கி கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, க்ரீன் பீஸ் இதெல்லாம் போட்டு நம்ம வெஜிடபிள் ரைஸ் தாங்க பண்ண போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இந்த ரைஸ்க்கு நம்ம பாயில்டு எக், ஃபிஷ், சிக்கன் எது வேணால் வச்சு சாப்பிட்லாம். நல்லா இருக்குங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு நான் இன்றைக்கி 4-5 பீஸ் பட்டை, 4 கிராம்பு, 3 ஏலக்காய், 2 ஸ்டார் எடுத்திருக்கேங்க. இது கூட நான் மீடியம் சைஸும் ஸ்மால் சைஸும் சேர்ந்த மாதிரி 7 வெங்காயம் எடுத்திருக்கேங்க. இது கூட 5 தக்காளி, 6 பச்சை மிளகாயும் எடுத்திருக்கேங்க. நம்ம இந்த வெங்காயத்தை நீல வாக்கில் நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். தக்காளியும் அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன். வெஜிடபிள்ஸும் கட் பண்ணி வச்சுருக்கேன். சோயா பால் நான் இன்றைக்கி ஊற வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம குக்கர் வச்சுட்டு குக்கர் சூடாகட்டும். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க. இஞ்சியும் பூண்டும் சரிசமமான அளவில் எடுத்து நான் அரைச்சி பேஸ்டாக்கி எடுத்திருக்கேன். அது 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த பட்டை லவங்கெல்லாம் குக்கரில் எண்ணெய் ஊற்றி சூடான பிறகு நம்ம இதை ஆட் பண்ண போகிறோங்க. பட்டை லவங்கெல்லாம் பொரிஞ்ச பிறகு நம்ம வெங்காயம் போட போகிறோங்க. வெங்காயம் போட்டுட்டு நல்லா வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் டைம் எடுத்து வெங்காயம் வதக்குனீங்கன்னா தான் அது நல்ல கலர் ஆகி வரணுங்க. கோல்டன் கலர் வரணுங்க வெங்காயம். அப்போ தான் நம்ம ரைஸ்க்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். எப்போ நீங்கள் இந்த மாதிரி பிரியாணி பண்ணாலும் நீங்கள் வெங்காயத்தை நல்லா வதக்கணுங்க. ஸோ ஸ்லோவில் வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் வதக்கலாம். வதக்கிட்டு இது கலர் சேஞ்ச் ஆன பிறகு உங்களுக்கு நான் காமிக்கிறேங்க. இந்த அளவுக்கு வதங்கணுங்க. வெங்காயம் பார்த்திங்களா? நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கும் போது தெரியுதுங்களா உங்களுக்கு? இந்த சைடில் ஃபுல்லாக நமக்கு கோல்டன் கலரில் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜ் வரணுங்க. வந்த பிறகு நம்ம இது கூட 6 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, கீரி வச்சுருக்கோம். அதை இது கூட ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி நல்ல ஒரு மிக்ஸ் கொடுங்க. கொடுத்துட்டு நம்ம இப்போது இஞ்சி பூண்டு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதுவும் இது கூட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இஞ்சி பூண்டு பச்சை ஸ்மெல் போட்டோங்க. போயிடுச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா பொடிங்க பார்க்க போகிறோம். மஞ்சப்பொடி, கரம் மசாலா, மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, இது எல்லாமே நம்ம இப்போ 1 பை 1 ஆட் பண்ண போகிறோங்க. நம்ம ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. அதை கொடுத்துட்டு நான் மிளகாய் தூள் 1 ஸ்பூன் வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அதை போட போகிறோம். அதை ஆட் பண்ணிவிட்டு மல்லிப்பொடியை ஆட் பண்ண போகிறோம். மல்லிப்பொடி ஆட் பண்ணிவிட்டு இந்த கரம் மசாலா நம்ம ஹோம்மேடாக நான் வீட்லேயே தயார் பண்ணதுங்க. நல்ல வாசனையாக இருக்கும். இதனோட மசாலா ரெசிபீஸும் நான் உங்களுக்கு சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி ஆட் பண்ண போகிறோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. நமக்கு வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குச்சோ அந்த மாதிரி தக்காளியும் கொஞ்சம் வதக்கணுங்க. என் தக்காளி நல்லா வேகட்டும். நம்ம அப்படியே ஸ்லோவில் வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி வதக்க போகிறோம். ஏன்னா அப்போ தான் நமக்கு அடி பிடிக்காது. அடி பிடிக்கல பார்த்திங்களா? இந்த அளவுக்கு இருக்கணுங்க. இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, வெஜிடபிள்ஸும் சோயா பாலும் நம்ம வச்சுருக்கோம். இது இருக்கட்டும். இது தக்காளி வதங்கின பிறகு தாங்க நம்ம ஆட் பண்ணணும். தக்காளி ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. இன்னும் கொஞ்சம் கூட வதங்கணுங்க. வதங்கட்டும். இந்த அளவுக்கு வதங்கணுங்க. இப்போ ஓரளவுக்கு வதங்கிருச்சு. எண்ணெயும் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அப்படியே மிக்ஸ் கொடுங்க. மிக்ஸ் கொடுத்துட்டு இப்போ ஓகேங்க, நம்ம வெஜிடபிள்ஸை ஆட் பண்ணிக்கலாங்க. வெஜிடபிள்ஸை சேர்த்துட்டு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுங்க. நம்ம நான் இன்றைக்கி மல்லியும் புதினாவும் ஆட் பண்ணலைங்க. என்கிட்ட இல்லை, அதனால் நான் ஆட் பண்ணல. இங்கே கடை ஒன்றும் பக்கத்தில் இல்லை. கடைங்கெல்லாம் கொஞ்சம் தூரம் போகணுங்க. அதனால் நான் இருந்ததை வச்சு செஞ்சுட்டேன். உங்கள்கிட்ட மல்லி புதினா இருந்ததுன்னா நீங்கள் கட் பண்ணி நல்லா வெங்காயம் ஃப்ரை ஆகும் போதே சேர்த்துட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ நான் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். வெஜிடபிள்ஸ் மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. சேர்த்த பிறகு நம்ம சோயா பாலில் தண்ணி வடிகட்டிட்டு சோயா பால் சேர்க்க போகிறோங்க. சோயா பாலோட தண்ணியை நம்ம கீழே கொட்டிட வேண்டாம், அது இருக்கட்டும். அது நம்ம நல்லா இப்போது மிக்ஸ் பண்ணி கொடுத்த பிறகு நம்ம அந்த சோயா பால் தண்ணியை இது கூட ஆட் பண்ண போகிறோங்க. ஆட் பண்ணிவிட்டு நான் அரிசி ஊற வச்சுருந்தேன் இல்லையா, அந்த தண்ணியும் இது கூட எடுத்து ஆட் பண்ணியிருக்கேங்க. 2 கிளாஸ் அரிசிக்கு 4 கிளாஸ் தண்ணி நம்ம வைக்கணுங்க. சரி, அதனால் நம்ம தண்ணி இப்போ ஆட் பண்ணிட்டோம். 4 கிளாஸ் தண்ணி நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா ஒரு கலந்துக்கோங்க. மிக்ஸ் கொடுத்துட்டு தண்ணி நல்லா கொதித்து வரணுங்க. இந்த மசாலாவும் நல்லா பச்சை ஸ்மெல்லெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கொதித்து வந்த பிறகு தான் நம்ம இன்றைக்கி நெய் 1 ஸ்பூன் ஆட் பண்ண போகிறோங்க.
நான் வந்து இந்த நுரை பொங்கி வர டைமில் தான் ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேங்க. இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு வாசனையும் நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு ரைஸில் வந்து நல்ல ஃப்ளேவரும் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. தண்ணி இது வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு இது கொதி வர ஸ்டேஜில் நம்ம வந்து அரிசி ஆட் பண்ணணுங்க. கொதிச்சிருச்சு, நம்ம தண்ணி வடிகட்டி வச்சுருந்த அரிசி இருக்குது இல்லைங்களா, இதை வந்து நம்ம இது கூட ஆட் பண்ண போகிறோங்க. ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி சாப்பாடு அரிசி தான் எடுத்திருக்கேன். ரைஸ் வந்து இது நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு பாஸ்மதி ரைஸ் இருந்தால் நீங்கள் பாஸ்மதி ரைஸுமே ஆட் பண்ணி செய்யலாம். அதுவுமே இன்னும் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்குங்க. இந்த ரைஸுக்குமே இது நல்லா இருக்குங்க. சரி, ஓகே. ஸ்லோவாக நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்க போகிறோங்க. இதை ரொம்ப கிளறி கொடுக்க வேண்டாம், ஸ்லோவாக அப்படியே எடுத்து கொடுங்க. இந்த டைமில் நம்ம உப்பு போட்டுக்க போகிறோம். உங்களுக்கு தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. புளிப்பு, காரம் எல்லாம் இந்த டைமில் செக் பண்ணிக்கோங்க. தயிர் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம், லெமன் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். எனக்கு இந்த தக்காளியோட புளிப்பு கரெக்டாக இருக்குங்க. ஸோ நான் அதெல்லாம் எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல. இப்போ நம்ம வந்து குக்கரை க்ளோஸ் பண்ண போகிறோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ விசில் போட்டுக்க போகிறோம். நான் விசில் விட போகிறதில்ல, இன்றைக்கி ஸ்லோவில் தான் வச்சு 10 நிமிஷம் வச்சு குக் பண்ண போகிறேங்க. முட்டை பார்த்திங்களா, கடை பக்கத்தில் இல்லாதனால நான் எல்லாம் மொத்தமாக வாங்கி வச்சுட்டேங்க. இப்போ நான் 4 முட்டை இதிலேருந்து எடுத்திருக்கேன். எடுத்து நான் பாயில் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி கிராக் வந்தால் முட்டை வெந்துருச்சுன்னு அர்த்தங்க. இப்போது நம்ம ரைஸ் வெந்துருச்சான்னு செக் பண்ணிடலாங்க. இந்த ரைஸை நம்ம இப்போது ஸ்டீம் அடங்கின பிறகு தாங்க ஓப்பன் பண்ணணும். ஸ்டீம் ஓரளவுக்கு அடங்கியிருக்கு. இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இன்னும் கொதிச்சிட்டு தான் இருக்குது. இப்போ வந்து தண்ணி லேசாக இருக்குங்க. அதனால் நம்ம இன்னும் ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் கூட நம்ம விட்டால் தண்ணி நல்லா ட்ரை ஆகிடுங்க. ஸோ சிம்மிலே வைங்க. சிம்மிலே வச்சுட்டு நீங்கள் வந்து மறுபடியும் இந்த குக்கரை க்ளோஸ் பண்ணி வைங்க. இந்த மாதிரி ரைஸ் எடுத்து கொடுங்க. நம்ம 4 முட்டை வேக வச்சுருந்தோம் இல்லையா, அதில் ஒரு முட்டை அபு வந்து தூக்கிட்டு ஓடி போயிட்டாங்க. நம்ம மறுபடியும் குக்கரை க்ளோஸ் பண்ணி வைக்கிறோம். இப்போ வந்து நம்ம 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ண போகிறோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ பார்க்க போகிறோங்க. நமக்கு ரைஸ் ஓரளவுக்கு வெந்து வந்திருக்குங்க. நல்லாவே தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி நமக்கு நல்லா ரைஸ் குக் ஆகிருக்கு. பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியுது ரைஸ் நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ நம்ம எடுத்து பிளேட்டிங் பண்ணிடலாமா? வாழை இலை தாங்க. இந்த வாழை இலை நம்ம வாழை மரத்தில் வந்த இலைங்க இது. இதை நான் இன்றைக்கி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் தான் நம்ம சர்வ் பண்ணுறோம். நம்ம வந்து வாழை மரத்தோட வீடியோஸ்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேங்க. இப்போ இது கூட நான் முட்டையும் சிக்கனும் வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி ரிப்பப்ளிக் டே.